பிரமாதமான கோபம் வந்துச்சு ராஜாக்களுக்கெல்லாம். பிராமணனை நாம் ஒன்றும் பண்ணப்படாது, பிராமணால் நமக்கு செய்வோம், அவன் ஒன்றும் பண்ணப்படாது. பரீட்சிப்ய இவளை தூக்கி நெருப்புல போட்டுடுவோம், துருபதனையும் தூக்கி தீயில போட்டுடுவோம். அது என்னவா நம்ம எல்லாம் விட்டுவிட்டு அவனை போய் வரிச்சா. நீ இப்படிதான் பேசினாள். துருபதன் அங்கிருந்து ஓடி வந்தா எல்லாம் ஆயுதமும் கையுமா வந்ததே பிராமணால போய் சரணமா அடைஞ்சான். ஏன் அடைஞ்சான்? அபயான் நாபி கார்பண்யா, அது பயத்தினாலே இல்லைன்னா பின்ன என்னன்னா சமார்த்தி பிரத்யபத்தியதா. குழந்தை கல்யாணத்துல சண்டை வந்ததுன்னு இருக்கக்கூடாது, மங்களமா நடந்ததுன்னு ஆகணும்னு பிராமணால் வந்து பிரார்த்திச்சான். நீங்க பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் மந்திரம் ஜபிக்கிறோம், வரலாம் பெரிய ஆயிடும்டா. உடனே பார்த்தா பீமன் ஒரு பெரிய மரத்தை இலையை உருவினானா. இலையை என்னத்துக்கு உருவுறது? பூஜை பண்றதுக்கா? மரத்தால அடிக்கிறதுக்கு. அடிச்சா இந்த இலை இருந்தாக்க அடைஞ்சலா இருக்கணும், அதுக்காக இலையை உருவி அடிச்சானா. அர்ஜுனன் கூப்பிட்டு ரகசியமா சொன்னானாம், சிம்மநாதன் குரு பூர்வஜேக, சிம்மநாதம் பண்ணிவிடாதீங்கோ, எல்லாருக்கும் பீமன் தெரிஞ்சு போயிடும், இப்ப தெரிய வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். உடனே ஊத்தன போய் கர்ணோ மகாதேஜா பிரதியௌரணே பீமசேனம் ஜயௌசல்யஹ மத்ராணாமீஸ்வரோ. உடனே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம், சல்யனுக்கும் பீமனுக்கும் யுத்தம். இப்படி யுத்தம் நடக்கிறது. பார்த்தாய் கர்ணனுடைய பானங்கணங்களாச்சும் சதற அடிச்சுட்டான் அர்ஜுனன். மனசுல பரமவேகம். ஏன்னா இவனும் சேர்ந்துதான் நம்ம இப்படி எல்லாம் ஊர் ஊரா குடிச்ச தூக்கிட்டு போக முடியா பண்ணினான்னு. கர்ணன் காட்டா, என்ன தமிழ் வேதமே உருவு கொடுத்து வந்திருக்கேடா, அல்லது விஷ்ணுவா, இந்திரனா, வருணனா, யமனா, பரமேஸ்வரனா, ரெண்டு பேரை தவிர என்ன உலகத்துல மனுஷன் ஜெயிக்க முடியாது. 6 நாள் ஒன்னும் இந்திரன் ஜெயிக்கலாம், ஒன்னும் பரமேஸ்வரன் ஜெயிக்கலாம், 3வது அர்ஜுனன் ஜெயிக்கலாம். அர்ஜுனனும் அவ பிராதாக்களோட அர்ஜுனோட ஜதுகிரகத்துல அரக்கமாளிகள சாம்பலா போட்டாள். அர்ஜுனன் இல்ல யாரு நீ கஸ்வம் வதார்ஜுனோ விப்ரமேவ, அல்லது பினாகியான பரமேஸ்வரன் கங்காதரனா, அல்லது சாம்பலாகாத அர்ஜுனனான் யாருன்னு காட்டாள். எல்லாம் இல்ல, நான் வந்து அகங்கரணோ த்விஜஸ்ரேஷ்டா, நான் பிராமணன் தான், பிரம்மாஸ்திரம் தெரியும் சொல்லிவிட்டு என்ன சொன்னான், நான் நெஸ்தோ துஷ்கோட்டியாம். அர்ஜுனன் பேசுற போது இந்த வில்லனுடைய நுனியில கைய வச்சிருந்து இப்படி சாஞ்சிருந்து சிறுப்போட பேசினானா அனாயாசமா. அவனோட ஏதோ பயந்து இருந்து என்ன பண்ணி விடணும் என்னமோன்னு பேசலையா. நெஸ்தோ துஷ்கோட்டியா மந்தஸ்மிதம் உவாச்சா, சிறுப்போட சொன்னானா, நான் பிராமணன் தான், உனக்கு சக்தி இருந்தா பாருன்னு நானா. பிராமணால நான் சண்டை போட்டா எங்க குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் நானா. அப்படின்னா என் முதல்லயே போயிருக்கு தானே. இது கடைசியில அபாவே விரக்தின்னு யாரா இருந்தா இருக்கட்டும், நமஸ்காரம் பண்ண பிராமணாலேன்னு சொல்லிட்டு அவனும் ஊருக்கு போட்டானா.